ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெனஸ்டே மார்னிங் எடுத்த விலாகு. மார்னிங் 6 o'clock ஏஞ்சி வாக்கிங் போயிட்டேன். ஸோ வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து பீட்ரூட் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை கட் பண்ணிட்டு நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக அப்போ தான் வந்தாங்க. ஆக்சுவலி டென்னிஸில் வந்து டோர்னமெண்ட் நடந்துச்சு. குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராஃபி காமிச்சிட்டு இருந்தாங்க. நான்லாம் ப்ரைஸ்லாம் இந்த மாதிரிலாம் வாங்கினதில்லை. ஸோ அப்பா வாங்கினது பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு 1 hour டெஸ்ட் இருந்துச்சு, போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மதியம் வந்து பார்த்தா அம்மா வந்து ப்ரான் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையு, ஒயிட் ரைஸு, ரசம், மீன் குழம்பு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அப்படியே வெள்ளரிக்காவும் இருந்துச்சு. சரி வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு அதுவும் சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து சில பிரிண்ட் அவுட்ஸில் எடுக்கணும்னா, ஸோ அதெல்லாம் போய் நெட் சென்டரில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன், கரெக்டாக இருக்கா எல்லாமேன்னு சொல்லிட்டு. அப்படியே ஈவினிங் போயிட்டு கிளாஸ் போயிட்டு ஒரு 9 o'clock போல் திருப்பி வீட்டுக்கு வந்தேன். கேஎஃப்சி ஆர்டர் போட்டிருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே உட்காந்து கேஎஃப்சி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு, ஏன்னா அவளுக்கு ஃப்ரைடே வந்து அவள் செமினார் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சார்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஸோ கடைசியாக நாங்கள் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பை.